நமது கடந்த காலத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தும் த அனுன்னகி ஃபைல்ஸ்க்கு வரவேற்கிறோம். நாம் பிரபஞ்சத்தில் தனியாக இருக்கிறோமா, அல்லது நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்து வான மனிதர்களால் வழிநடத்தப்படுகிறோமா? இந்த எபிசோடில் வானத்திலிருந்து இறங்கி மனித வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றிய மர்மமான கடவுள்களான அனுன்னகியின் தோற்றத்தில் ஆழமாக மூழ்கிவிடுகிறோம். வானத்திலிருந்து இறங்கிய கடவுள்களை பற்றிய பண்டைய கட்டுக்கதைகள் வெறும் கதைகள் அல்ல, வரலாற்று பதிவுகள் என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை, வேற்று கிரகவாசிகளை சந்தித்தால் என்ன செய்வது? வரலாறு முழுவதும் உலகெங்கிலும் உள்ள நாகரிகங்கள் வானத்திலிருந்து இறங்கி அறிவு, சட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் சக்தி வாய்ந்த மனிதர்களின் விசித்திரமான ஒத்த கதைகளை சொல்கின்றன. இந்த உயிரினங்கள் கடவுள்கள் என்று விவரிக்கப்பட்டன, ஆனால் அவற்றின் திறன்கள் அந்த காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களை கூட விட மிக அதிகமாக தோன்றின. அவர்கள் உண்மையிலேயே தெய்வீகமானவர்களா, அல்லது வேறு ஏதாவது? ஆரம்பகால நாகரிகங்களில் ஒன்றான சுமேரியர்கள் பூமியை ஆட்சி செய்ய வானத்திலிருந்து வந்த வான மனிதர்களான அனுன்னகியின் இருப்பை ஆவணப்படுத்தினர். 6000 ஆண்டுகளுக்கு முன்பு களிமண் பலகைகளில் செதுக்கப்பட்ட இந்த கதைகள் இந்த மனிதர்களை ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, மனித குலத்தின் விதியின் பொறியாளர்கள் என்றும் விவரிக்கின்றன. பண்டைய பாபிலோனிய படைப்பு புராணமான எனுமா எலிஷ் அனுன்னகி உலகை வடிவமைப்பதில் எவ்வாறு முக்கிய பங்கு வகித்தார் என்பதை விவரிக்கிறது. நூல்களின்படி இந்த தெய்வங்கள் வானங்களையும் பூமியையும் பிரித்து நட்சத்திரங்களை இயக்கத்தில் அமைத்து அவர்களுக்கு சேவை செய்ய மனிதர்களை கூட உருவாக்கினர். இந்த கட்டுக்கதைகள் வெறும் உருவகங்களாக இருந்தால் அவை ஏன் உலகம் முழுவதும் உள்ள பல புராண கதைகளுடன் ஒத்துப்போகின்றன? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நமது பண்டைய கடந்த காலத்தை பற்றிய கேள்விகளை எழுப்பும் ஏராளமான கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். மெசபடோமிய இடிபாடுகளில் காணப்படும் விசித்திரமான சிற்பங்கள், தலைக்கவசங்கள் மற்றும் சுவாச கருவிகள் போன்ற தோற்றமளிக்கும் உருவங்களை சித்தரிக்கின்றன. இது அந்த நேரத்தில் இருந்திருக்க வேண்டியதை விட மிக அதிகமான தொழில்நுட்ப இருப்பை குறிக்கிறது. மற்ற சித்தரிப்புகள் இறக்கைகள் கொண்ட உயிரினங்கள் மனிதர்கள் மீது வட்டமிடுவதையும், நவீன கருவிகள் அல்லது ஆயுதங்களை ஒத்த பொருட்களை வைத்திருப்பதையும் காட்டுகின்றன. எகிப்தின் பிரமிடுகள், லெபனானில் உள்ள பால்பெக்கில் உள்ள பிரம்மாண்டமான கல் தளங்கள் மற்றும் மெசபடோமியாவின் ஜிகுராட்கள் போன்ற பண்டைய உயிரினங்களுடன் தொடர்புகளை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த காலத்தின் பழமையான கருவிகளை கொண்டு இவ்வளவு பெரிய நினைவு சின்னங்கள் எவ்வாறு கட்டப்பட்டன? அவற்றை கட்டுவதற்கு தேவையான அறிவை அல்லது இயந்திரங்களை கூட அனுன்னாகி வழங்கி இருக்க முடியுமா? அனுன்னாகி வெறும் புராண கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, அவர்கள் மனித நாகரிகத்தின் கட்டிடக் கலைஞர்கள் என்று கூறப்படுகிறது. சுமேரிய பதிவுகள் விவசாயம், கணிதம், வானியல் மற்றும் எழுத்து ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியதாக கூறுகின்றன. ஆனால் கேள்வி எஞ்சியுள்ளது, ஏன் வானத்திலிருந்து சக்தி வாய்ந்த மனிதர்கள் பூமிக்கு வந்து ஆதிகால மனிதர்களுக்கு நாகரிகத்தின் ரகசியங்களை கற்பிப்பார்கள்? ஒரு சர்ச்சைக்குரிய கோட்பாடு அனுன்னாகிகள் கடவுள்கள் அல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பூமிக்கு சென்ற வேற்று கிரக மனிதர்கள் தங்கம் என்று கூறுகிறது. பண்டைய நூல்கள் அனுன்னாகிக்கு அவர்களின் உயிர் வாழ்விற்கு தங்கம் தேவைப்படுவதை குறிக்கின்றன. ஒருவேளை அவர்களின் சொந்த கிரகத்தின் வளிமண்டலத்தை தக்க வைக்க, ஆனால் அதை தாங்களே வெட்டியெடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்காக வேலை செய்ய மனித குலத்தை அவர்கள் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. ஒரு இனமாக நாம் ஒரு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கலாமா? மனித நாகரிகத்தின் அடித்தளமே ஒரு வானியல் நிகழ்ச்சி நிரலுடன் இணைக்கப்பட முடியுமா? அனுன்னாகி மனிதர்களை படைத்திருந்தால் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள்? ஏன்? அடுத்த எபிசோடில் நமது இருப்பின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான மனித குலத்தையே வடிவமைத்திருக்கக்கூடிய மரபணு பரிசோதனைக்குள் நாம் மூழ்குவோம். கடந்த காலம் மர்மங்களால் நிறைந்துள்ளது, மேலும் அனுன்னாகி நாம் உண்மையில் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலை கொண்டிருக்கலாம். வேற்று கிரக உயிரினங்களால் மனித DNA மாற்றப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தும் அடுத்த எபிசோடில் எங்களுடன் சேருங்கள். இந்த ஆழமான டைவை நீங்கள் ரசித்திருந்தால் அடுத்து வருவதை தவறவிடாமல் லைக் செய்யவும், குழு சேரவும், அறிவிப்பு மணியை அழுத்தவும் மறக்காதீர்கள்.